ராபிஸ் பாதிப்பை ஏற்படுத்துவதை தடுக்கும் விதமாக வீதி வீதியாக சென்று நாய்களை பிடித்து ராபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. சென்னை மாநகராட்சியில் வெறிநாய்கடியின் காரணமாக ஒரு சில நேரங்களில் உயிரிழப்பு வரை ஏற்பட்டு விட்டிருந்தது. கடந்த சில மாதங்களாக வெறிநாய்கடி சம்பவங்கள் சென்னை மாநகரில் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில்தான் வீதி வீதியாக சென்று தெருநாய்களுக்கும் வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் ராபிஸ் தடுப்பு அந்த வகையிலான தடுப்பூசிகளை செலுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி கடந்த மாதம் முதலே வீதி வீதியாக சென்று அந்தந்த வீதிகளில் இருக்கக்கூடிய தெரு நாய்களை கம்புடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வலைகளை பயன்படுத்தி பிடித்து அந்த நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணியிலே சென்னை மாநகராட்சியினுடைய கால்நடை மருத்துவ குழுவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்று தென் சென்னைக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலே வீதி வீதியாக சென்ற கால்நடை மருத்துவ குழுவினர் தெருநாய்களை பிடித்து அந்த தெருநாய்களுக்கு ராபிஸ் வகையிலான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. இதன் மூலமாக பொதுமக்களை நாய்கள் கடித்தாலும் கூட அதன் காரணமாக ராபிஸ் போன்ற அந்த கொடூர பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழப்பு போன்றவை ஏற்படக்கூடிய அபாயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. முன்பெல்லாம் தெருநாய்களை பிடித்தால் அவற்றை குறிப்பிட்ட மையங்கள் எடுத்து சென்று அந்த மையங்கள் மூலமாகத்தான் தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடிக்கப்பட்ட இடத்திலேயே கொண்டு வந்து விட வேண்டும். இது போன்ற நடைமுறைகளால் காலதாமதம் ஏற்படுவதை தடுக்கக்கூடிய விதமாக தற்பொழுது சென்னை மாநகராட்சி வீதி வீதியாக சென்று அந்த வீதிகளிலேயே நாய்களை பிடித்து தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.